தேவனை தேடுகிற இருதயம் இல்லாவிட்டால் தேவனுடைய எந்த ஒரு நன்மைகளையும் நீங்களும் நானும் ருசிக்க முடியாது. தேவனை ஆராதிக்கவும், துதிக்கவும், போற்றவும், மகிமைப்படுத்தவும், தேவன் செய்த நன்மைகளை நினைக்கவும் சபை கூடி வருதல் மிக மிக முக்கியமான ஒன்று. சபை கூடி வருதல் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய சன்னிதானத்திற்கு நீங்கள் துதிகளோடு கூட கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனுடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்குரிய கிருபைகளை பரிபூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். தேவனுக்குரிய மகிமையை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் போது உங்களுக்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. களிகூர்ந்து மகிழ கர்த்தருடைய பாதத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.